ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அத்தியாயம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒரு காரியத்தை நமக்கு இந்த நாட்களில் காட்ட நினைப்பதற்காக மிக 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 அவசியமானது. தோமாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் போகும்போது அநேக சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு மேசியாவை கண்டோம் என்று மிகுந்த சந்தோஷப்பட்டாலுமே கூட ஒரே ஒரு சீசன் மாத்திரம் நான் அவரை காயங்களை தொட்டு தான் நான் பார்த்து நம்புவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதான் அவரை பார்த்து ஆட சொன்னாங்க, நீ கண்டு என்னை விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொன்னார். இந்த நாளிலே நம்முடைய தெய்வத்தை இருவகையிலும் நாம் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்திருக்கோம். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், பூரண அழகுள்ளவர், கண்கள் புறா கண்களைப் போல உள்ளது என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு நாம் நம்முடைய ஆண்டவர் எப்படி என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் இதுவரையிலும் நாம் காணவில்லை. நாம் காணாதவர்கள், நாம் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான சகோதரிகளே, நாம் கண்டு விசுவாசிக்கிறதில்லை, காணாமல் விசுவாசிக்கிறதுனால நாம் பாக்கியவான்களாகிறோம். விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காரியத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். கர்த்தராமே இந்த புதிய ஆண்டை ஆஸ்வதிக்கும் ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.